Hello aspirants, welcome to Guidelist Gold Bank Exam Tamil. இன்னைக்கு நம்ம 25th September 2024 ஓட கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ பவர் ஷடவுன்னா இருந்தனால தான் இதை நான் ரெக்கார்ட் பண்றேன். ஸோ இதை மறக்காம பாத்துருங்க, சரிங்களா? ஸோ உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸோட பிடிஎஃப் வேணும்னா நம்மளோட இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்குது. ஸோ அதில் போயிட்டு கிளிக் பண்ணி உங்களோட பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சீக்கிரமா நிறைய சர்ப்ரைஸ்லாம் இருக்கு. நம்ம 10K அச்சீவ் பண்ணிட்டு நிறைய சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸை ரிவீல் பண்ணலாம். எஸ், ஃபர்ஸ்ட் நியூஸ். Bank submits bid exceeding 1 lakh crore to access funds through variable repo. So இது reverse கிடையாது, variable rate repo from the Reserve Bank of India. ஓகேவா? ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எதுக்கு இந்த VRR கண்டக்ட் பண்ணுவாங்க? ஸோ எதுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா, இப்போ சப்போஸ் இப்போ பேங்கிங் சிஸ்டமில் வந்து காசு வந்து கம்மியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ பேங்க்ஸில் இருக்கக்கூடிய மணி, ஓகேங்களா, சிம்பிள் டேர்ம்ஸ் சொன்னால் மணி வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னா ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க, இந்த VRR மாதிரி கண்டக்ட் பண்ணி மணியை வந்து யாருக்கு தருவாங்க? பேங்க்குக்கு ஒரு வெயிட்டட் ஆவரேஜ் ஒரு இன்ட்ரெஸ்ட்ல வந்து தருவாங்க, சரிங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ VRR கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க 1 டேக்கு. இதில் ஆர்பிஐ சொன்ன அமௌண்ட், நோட்டிஃபை பண்ண அமௌண்ட் வந்து 50,000 crore. ஆனால் பேங்க் எல்லாமே கேட்ட அமௌண்ட், பிட் பண்ண அமௌண்ட், எங்களுக்கு இவ்வளோ வேணும் இவ்வளோ வேணும் அப்படின்ட்டு பேங்க்லாம் கேட்டிருக்காங்களே, அது வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh crore தாண்டிடுச்சு, சரிங்களா? ஸோ அதாவது 50,000 crore தான் ஆர்பிஐ நோட்டிஃபைட் பண்ண அமௌண்ட். ஸோ 50,000 crore வந்து நாங்கள் வச்சிருக்கோம்ப்பா, இதில் யார் யாருக்கு எவ்வளோ வேணும் அப்படின்றத வந்து கேளுங்க, நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தரோம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் இது 1 lakh crore மேலே தாண்டி இருக்கு. அதுதான் இந்த நியூஸ். ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் நியூஸ். ஆர்பிஐ இந்த மாதிரி VRR கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க, அதில் நோட்டிஃபை பண்ண அமௌண்ட்டை விட அதிகமாக போயிருக்கு. ஸோ ஆர்பிஐ இப்போ அதிகமாக போயிடுச்சா, ஸோ 1 lakh crore வரைக்கும் இவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ 50,007 crore பிட்டை மட்டும் அக்செப்ட் பண்ணியிருந்திருக்காங்க, சரிங்களா? ஸோ இதுதான் இதோட நியூஸ். த பேங்கிங் சிஸ்டம், ஏன் இந்த ரீசன் பாருங்க. ஸோ லிக்விடிட்டி டெபிசிட் அண்ட் சர்ப்ளஸ். ஸோ பேங்கிங் சிஸ்டம்ஸ் லிக்விடிட்டி ஷிஃப்டட் ஃப்ரம் சர்ப்ளஸ். அதிகமாக பேங்கிங் சிஸ்டமில் காசு அதிகமாக இருந்தது. எவ்வளோனா 2.55 lakh crore இருந்தது. ஸோ ஆனால் அது எவ்வளோ ஆயிடுச்சு அப்படின்னா டு டெபிசிட் ஆஃப் 5,000 crore கீழே போயிடுச்சு. ஸோ 5,000 crore வந்து டெபிசிட்டாக இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து ஈடு கட்டணும் அப்படின்றதுக்காக தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த மாதிரியான VRR பண்றாங்க. இந்த VRRல என்ன பண்ணலாம், பேங்க் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து காசு வாங்கிக்கலாம். அண்ட் இதுவே வைசி வர்சாவை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பேங்கிங் சிஸ்டம்ல சர்ப்ளஸா மணி இருக்குது அப்படின்னா, அளவுக்கு அதிகமாக காசு இருக்குன்னா ஆர்பிஐ என்ன கண்டக்ட் பண்ணுவாங்க, VRRR கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, பேங்க் கிட்ட இருந்து ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க, லிக்விடிட்டியை வந்து சக் பண்ணிப்பாங்க, சரிங்களா? ஸோ இதுதான் இந்த நியூஸ். ஸோ ஆர்பிஐ கண்டக்ட்ஸ் லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட் ஆபரேஷன்ஸ் டு என்ஷூர் த வெயிட்டட் ஆவரேஜ் கால் ரேட் remains with 6.4% to 6.6% range. ஸோ இதுவுமே பார்த்துக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் நியூஸ். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ்க்கு போயிடலாம், ஓகேங்களா? இது ஒரு சிம்பிள் நியூஸ் தான். VRR என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற நியூஸ் தான், ஓகேவா? நெக்ஸ்ட், டிஜிட்டைசேஷன் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் போசஸ் அ மேஜர் சேலஞ்சஸ் இம்ப்ளிமெண்டிங் த யூனிஃபைட் லேண்ட். இது ULI கிடையாது, சரிங்களா? ஸோ அதாவது 2 விஷயம் வந்து பேசப்பட்டிருக்குது, சரிங்களா? ஸோ 2 விஷயம் வந்து இந்த ஆர்பிஐ சம்மந்தமாக வந்து பேசப்பட்டிருக்குது. இதில் வந்து என்னன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து சொல்லியிருக்காங்க, இதை எங்களுக்கு யூனிஃபைடு லெண்டிங் இன்டர்ஃபேஸ், நல்லா கவனிங்க, யூனிஃபைடு லெண்டிங் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த டிஜிட்டைசிங் ULPI, ஸோ டிஜிட்டைசிங் யூனிக் லேண்ட் பார்சல் ஐடென்டிஃபிகேஷன், இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த நியூஸ். ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பிளான்ஸ் டு லான்ச் த யூனிஃபைடு லெண்டிங் இன்டர்ஃபேஸ், ஓகேங்களா? இது வந்து நேஷனல் லெவலில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்காங்க. அண்ட் இதை என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எங்களுக்கு இந்த லேண்ட் பார்சல் ஐடென்டிஃபிகேஷன் இருக்குல்ல, ஸோ லேண்ட் ரெக்கார்ட் டிஜிட்டைசேஷன் வந்து எங்களுக்கு ஒரு மேஜர் ஹர்டலா இருக்க போகுது அப்படின்றாங்க. ஏன் இருக்க போகுது அப்படின்னா, இப்போ லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரலைஸ்டு கிடையாது, சரிங்களா? ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு கீழே, அந்த ஸ்டேட்டோட ரூல்ஸுக்கு கீழே சில லேண்ட்ஸு, இந்த லேண்ட் சம்பந்தமான விஷயங்கள்லாம் இருக்குது. என்னென்ன மேஜர் ஹர்டலா இருக்குன்னு சொல்றாங்கன்னா, as land is a state subject, not a national subject. ஏன்னா தமிழ்நாட்டில்ன்றது that's state subject. And digitizing efforts depend on willingness and cooperation of state governments. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இதுக்கு ஓகே அப்படின்னு சொன்னாதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டைசேஷன்லாம் கொஞ்சம் ஈஸியாக பண்ணுவாங்க. இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து இல்லை, எங்களுக்கு வந்து இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, உடனேலாம் நீங்கள் பண்ணக்கூடாது, நிறைய இது எங்களுக்கு தேவை, ஏன்னா இது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்கும்போது நீங்கள் எப்படி தனியாக ரூல் போடுங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது ஒரு தடங்கலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Many states face political, administrative, legal and technological constraints with delay in digitization effort. So
இந்த மாதிரி லேண்டை வந்து டிஜிட்டைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க. ஏன்னா நீங்கள் தமிழ்நாடு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரிங்களா. ஸோ இதை நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டை பற்றின விஷயங்கள், ரியல் எஸ்டேட்டு இதெல்லாம் வந்து பயங்கரமாக இப்போ இருக்கிற இந்த கரண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு டைம். ஸோ இப்போ நானுமே பார்த்தீங்கன்னா இப்போ நாமளே ஒரு லேண்ட் வச்சுருக்கோம், லேண்டை வந்து டிஜிட்டைஸ் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ இப்போ நாளைக்கு வந்து இந்த லேண்டை விற்க போகிறோம் அப்படின்னா லீகல் ரேட்டுக்கு தான் விற்க முடியும், எக்ஸ்ட்ரா வந்து விற்க முடியாது. ஸோ பத்திரத்தில் போடுற அமௌண்ட்டை தாண்டி விற்க முடியாது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பின்னாடி இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு பெரிய ஹர்டலாக இருக்கும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்கிறாங்க. ஸோ இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் நியூஸ் தான். ஸோ யூஎல்ஐ வந்து ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறலாம், ஆனால் வந்து இந்த லேண்டு யூஎல்ஐபி ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. எஸ் ஓகேங்களா. ஸோ இதான் அந்த நியூஸ். மற்ற டேட்டாஸை யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ ஒன்ஸ். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நியூஸ் வந்து ஏன் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. ஓகே யூஎல்ஐனா என்ன, இந்த லேண்ட் பார்சல் ஐடென்டிஃபிகேஷனா என்ன, அப்போ எதில் ரொம்ப கஷ்டம், எதனால டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஸோ என்பிஎஃப்சி கம்பெனிஸ் சாரி நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் ஒரு நிமிஷம் கைஸ் sorry. So NBFCs demonstrates resilience with robust credit growth and declining NPAs. So இப்போ நமக்கு பெரிய பிரச்சனை என்னது, கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்குது. அதாவது லெண்டிங் அதிகமாக இருக்குது ஆனால் டெபாசிட் கம்மியாக இருக்குது. இது வந்து பேங்க்கு என்பிஎஃப்சி எல்லாத்துக்குமே ஒரு பேங்க்குக்கு வந்து மேஜரான ஒரு சப்ஜெக்ட். கம்மிங் பேக் டு என்பிஎஃப்சி, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிரெடிட் க்ரோத் நல்லாவே இருக்குது. ஸோ நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க, அதிகமாக லெண்டு பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் அவங்க கிட்ட இருந்த நான் பெர்ஃபார்மிங் அசட்டுமே என்ன ஆகுது, குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ என்பிஎஃப்சி கண்டினியூஸ் டு டெமான்ஸ்ட்ரேட் ரெசிலியன்ஸ் வித்தின் த ஸ்கேல் பேஸ்ட் ரெகுலேஷன் ஃப்ரேம்வொர்க். ஸோ அக்கார்டிங் டு த ஆர்பிஐ ரிப்போர்ட். ஸோ இது ரொம்ப கவனிங்க. ஸோ peeling the layers, a review of the NBFC sector in recent times. ஸோ இதுதான் வந்து ஆர்பிஐயோட ரிப்போர்ட். என்னது, peeling the layers, a review of NBFC sector in recent times. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இந்த என்பிஎஃப்சி செக்டார் வந்து டபுள் டிஜிட் க்ரோத் இருந்திருக்கான். எதில், கிரெடிட் க்ரோத், அதாவது லெண்டிங் லோன்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரி இதில் டபுள் டிஜிட் க்ரோத் இருந்திருக்கான். அதே மாதிரி டிக்ளைனிங் ரேஷியோ பை டிசம்பர் 2023. ஸோ அடிக்குவல் கேபிட்டல் லெவல்ஸ் அண்ட் லோ டீலிங்க்வன்சி. ஸோ டீலிங்க்வன்சி ரேஷியோ மீன்ஸ் இந்த என்பிஎஸ்லாம் குறையுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. ஸோ இதெல்லாம் சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ சின்ஸ் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் எஸ்பிஆர்னா என்னது, ஸ்கேல் பேஸ்ட் ரெகுலேஷன் ஃப்ரேம்வொர்க். ஸோ இன் அக்டோபர் 2022. ஸோ கண்டிப்பாக இது படிச்சுக்கோங்க, இதெல்லாம் எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்கலாம். ஸ்கேல் பேஸ்ட் இந்த எஸ்பிஆரோட ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம், இல்லை வந்து ஸ்கேல் பேஸ்ட் ரெகுலேஷன் ஃப்ரேம்வொர்க் எப்போ லான்ச் பண்ணப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த எஸ்பிஆர் லான்ச் பண்ணதுலேருந்து என்பிஏ வந்து என்ன இருக்குது, குறைஞ்சிருக்கு. ஸோ 4.4% 10.6 போயிருந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ ஃபாலிங் ஃப்ரம் ரேஞ்ச் ஆஃப் 4.4% இருந்து 10.6% இன் டிசம்பர் 2021 டு 2.4% இருந்து 6.3% இன் டிசம்பர் 2023. சரிங்களா. ஸோ நல்லா கவனிங்க, என்ன ஆயிருக்கு, த கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட். ஸோ என்பிஏ என்ன இருக்குது, 2.4%இருந்து இப்போ 6.3% குறைஞ்சிருக்கு டிசம்பர் 2023. சரிங்களா. ஸோ இதான் இந்த நியூஸ். இந்த நியூஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க, கிரெடிட் க்ரோத் அதிகமாக இருக்குது, அட் த சேம் டைம் என்பிஎஸும் குறைஞ்சிருக்கு. ஸோ இதில் என்னன்னா என்பிஏ வந்து எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னா 6.3% பை டிசம்பர் 2023 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாமா. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் லேயர் என்பிஎஃப்சி. ஸோ இது ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே படிக்க முடியாதான், ஸோ இது எல்லாமே படித்து ஞாபகம் வச்சுக்க முடியாது. பட் இது அப்பர் லேயர் ஆஃப் என்பிஎஃப்சிஸ் நமக்கு டேட்டா இங்கே தந்திருக்காங்க. சரிங்களா. ஸோ ஆஸ் அ பார்ட் ஆஃப் அப்பர் லேயர் அண்டர் த எஸ்பிஆர் ஃப்ரேம்வொர்க். ஸோ எஸ்பிஆர் ஃப்ரேம்வொர்க்கில் எத்தனை என்பிஎஃப்சி இருக்குது அப்பர் லேயரில் அப்படின்றதை பார்த்துக்கோங்க. ஸோ ஆல் த கம்பெனிஸ் இந்த அப்பர் லேயர் லிஸ்ட் எக்ஸப்ட் டாடா சன்ஸ் ஹேவ் கம்பைல்டு ஆர் இனிஷியேட்டிங் த ஸ்டெப்ஸ் டு மீட் த ரெக்யர்மெண்ட். ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸப்ட் டாடா சன்ஸ் மற்றவங்க எல்லாமே கரெக்டாக இருக்கிறாங்க, டாடா சன்ஸ் மட்டும் ஏதோ கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க போல அவங்களோட லிஸ்டிங் ரெக்யர்மெண்ட்ஸை மீட் பண்ணுறதுல. சரிங்களா. ஸோ இதுதான் இந்த நியூஸ். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ப்ரொபோஸ்ட் லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ நார்ம்ஸ் டு ஃபர்தர் ரெஸ்ட்ரிக்ட் பேங்க் லெண்டிங் டு என்பிஎஃப்சிஸ். ஸோ இப்போ பேங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ அப்படின்றது இது நிறைய டைம் நம்மளோட கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம். ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு இந்த லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ பயங்கரமாகவே நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இப்போ பேங்க்குக்கு லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ ஏற்ற என்ன ஆகும் அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய
ஹை குவாலிட்டி லிக்விட் அசெட் வந்து குறையும் சரிங்களா. ஸோ இந்த ஹை குவாலிட்டி லிக்விட் அசெட் வந்து குறையும் சரிங்களா. இது ஒரு பக்கம் இருக்க. இந்த எல்சிஆர் நார்ம்ஸை கொஞ்சம் டைட்டன் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா என்பிஎஃப்சிஸ் இருக்காங்களே இவங்களுக்கு லெண்டு பண்ணுறதுல ப்ராப்ளம். எப்படி ப்ராப்ளம்னா இப்போ நல்லா சூப்பராக இருக்கக்கூடிய என்பிஎஃப்சிக்கு பேங்க் என்ன பண்ணுவாங்க, தாராளமாக லெண்டு பண்ணுவாங்க. நல்லா கிரெடிட் வர்த்தினஸ் இருக்கக்கூடிய என்பிஎஃப்சிக்கு தாராளமாக இவங்க பேங்க் வந்து லெண்டு பண்ணுவாங்க. ஏன்னா அந்த என்பிஎஃப்சி திரும்பியும் அந்த பேங்க்குக்கு அந்த பணம் தந்துடும் அப்படின்றது தான் நம்பிக்கை. இது கம்மியாக ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய என்பிஎஃப்சிக்கு லோன் தருவாங்க. ஆனால் அந்த மாதிரி என்பிஎஃப்சிக்கு எப்படி கிடைக்கும் லோனு, ஹை இன்ட்ரெஸ்ட்ல கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்மி பணம் தான் கிடைக்கும். இது என்பிஎஃப்சி நல்லா கிரெடிட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற என்பிஎஃப்சியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும், கம்மி இன்ட்ரெஸ்ட்ல கிடைக்கும். இதுதான் வந்து இந்த நம்பகத்தன்மையோட லாஜிக். ஸோ இப்போ ஆர்பிஐ வந்து லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ நாம்ஸை வந்து கொஞ்சம் இன்னும் புஷ் பண்ணதுனால, நல்லா பண்ணதுனால இப்போ என்ன ஆக போகுதுன்னு அப்படின்னா என்பிஎஃப்சிக்கு சில என்பிஎஃப்சிஸ் இந்த மாதிரி கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கிடைக்கக்கூடிய லோனுக்கு கிடைக்காம போகலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாஸ் ப்ரொபோஸ்ட் டிராஃப்ட் கைட்லைன்ஸ் ஆர் லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ ஆர் under the Basel III norms and are set to take effect in April 2025. இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பேங்க் லெண்டிங் பயாஸ். ஸோ the draft இந்த மாதிரி பண்ணதுனால NBFC especially those with AA or AA ratings make it harder for smaller. அதாவது என்னன்னா expected to skew banking lending towards high rated. அதாவது இந்த மாதிரி AA ரேட்டிங்ஸ்ல இருக்கக்கூடிய NBFCs தான் பணம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸ்மாலர் ஆர் லோ ரேட்டட் என்பிஎஃப்சிக்கு பணம் கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் அமையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டைட்டனிங் லெண்டிங் நார்ம்ஸ் டியூ டு எக்ஸிஸ்டிங் டைட்டர் லெண்டிங் நார்ம்ஸ் பேங்க் கிரெடிட் டு என்பிஎஃப்சி ஹேஸ் ஆல்ரெடி ஃபாலன் சிக்னிஃபிகன்ட்லி. ஸோ ஆல்ரெடி நார்ம்ஸ்லாம் டைட்டண்டா இருக்க டைம்லயே லெண்டிங் வந்து கம்மியாயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஆர்பிஐ வந்து இந்த லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோல இன்னும் சில நார்ம்ஸை போறதுனால என்ன ஆக போகுது அப்படின்னா dropping from an year on year growth rate of 36% in October 2022 to just 8.5% in June 2024. So 36%ல இந்த growth இருந்தது அப்படியே drop ஆகி 8.5% இந்த lending growth இருக்க போகுது. ஸோ lending growth யாருக்கு, என்பிஎஃப்சிக்கு பேங்க் கொடுக்குற லெண்டிங். பேங்க் வந்து என்பிஎஃப்சி கொடுக்கக்கூடிய அந்த லெண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 8.5% வரப்போகுது ஃப்ரம் 36% அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இதுதான் இது நியூஸ். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். ஸோ மற்றதெல்லாம் யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ ஒன்ஸ். ஸோ அனிமேட் 2024 ஃபாஸ்டரிங் கிரியேட்டிவிட்டி த்ரூ 2D அனிமேஷன் ஹேக்கத்தான். ஸோ அனிமேட் 2024 அப்படின்ற ஒரு 2D ஹேக்கத்தான் வந்து நடத்தியிருக்காங்க. யார் நடத்திருக்காங்கன்னா இந்த ஃபோசியும், அதாவது ஐஐடி பாம்பேல இருக்கக்கூடிய ஃபோசி அப்படின்ற ஒரு இது. இப்போ ஐஐடி மெட்ராஸ்ல வந்து குவி அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஐஐடி பாம்பேல வந்து ஃபோசி அப்படின்ற ஒரு கம்பெனி. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா யார் கூட சேர்ந்துன்னா இந்த விஸ்லிங் வுட்ஸ் இன்டர்நேஷனல் அப்படின்றவங்க கூட சேர்ந்து ஒரு 2D ஹேக்கத்தான். அந்த 2D அனிமேட் ஹேக்கத்தான் வந்து பேர் என்னது, அனிமேட் 2024. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ அனிமேஷன்ஸை எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்ற பார்ட்டிசிபேஷன் பண்றது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அவார்ட்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ட்டிசிபேஷன் ஃப்ரம் அக்ராஸ் த கண்ட்ரி இன்க்ளூடிங் ரூரல் பிளேஸ் பார்ட்டிசிபேட்டட் இந்த ஹேக்கத்தான். சரி, ஸோ ஈவெண்ட் பேர் என்னது, அனிமேட் 2024. சரி, இது வந்து பாத்தீங்கன்னா இதோட தீம் செலிப்ரேட்டிங் இந்தியாஸ் இன்னோவேஷன். சரியா. ஸோ நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இதுல யாரு வின் பண்ணாங்கன்னா அதுதான் பயங்கரமான ஒரு விஷயம். என்னன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னா ஹர்ஷினி விஎம்ஸ் டீம் தான் வாங்கியிருக்காங்க ஃப்ரம் வேலார் காலேஜ் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருந்து இந்த 2D ஹேக்கத்தான போய் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க நம்ம தமிழ் மக்கள் சரிங்களா. அண்ட் தேர்ட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேக் நவாப் உதீன் டீம் ஃப்ரம் ராய் இன்ஜினியரிங் காலேஜ் வெஸ்ட் பெங்கால். ஸோ வெஸ்ட் பெங்காலில் வந்து தேர்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. செகண்ட் ப்ரைஸ் ஏன் கொடுக்கலன்னு தெரியல சரிங்களா. ஸோ என்னது, அனிமேட் 2024 அப்படின்ற ஒரு 2D அனிமேஷன் ஹேக்கத்தான்ல இது நடந்திருக்கு. யார் யார் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, ஃபோசி, ஐஐடி பாம்பே இன் பார்ட்னர்ஷிப் வித் விஸ்லிங் வுட்ஸ் இன்டர்நேஷனல். இதில் யார் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்கன்னா ஃப்ரம் தமிழ்நாடு, ஸோ வெள்ளலார் காலேஜ், ஹர்ஷினி விஎம்ஸ் டீம். அப்புறம் தேர்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் இருந்து ராய் இன்ஜினியரிங் காலேஜ் ஷேக் நவாப் டீம் சரிங்களா. நெக்ஸ்ட், பிரைம் மினிஸ்டர் அட்ரஸ் அட் UN சமிட் ஆஃப் த ஃபியூச்சர். நமக்கு இப்போ தெரியும் ஒரு 3 நாள் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் போயிருக்காரு. UN சமிட் வந்து அட்டன் பண்றாரு சரிங்களா. ஸோ USA வந்து குவாட் சரிங்களா. குவாட் சமிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் போயிருந்திருக்காரு, அது வேற. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா UN சமிட் ஆஃப் ஃபியூச்சரையும் அட்டெண்ட் பண்றாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 டே விசிட். ஸோ இதுவுமே 3 டே விசிட் தான். அதாவது இப்போ USA போனார்ல பிரைம் மினிஸ்டர், ஸோ அங்கே போயிட்டு
குவாட் சமிட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு யூஎஸ்ஏ கூட நிறைய டீல்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டுட்டு இந்த யூஎன் சமிட் ஆஃப் த ஃபியூச்சர் அப்படின்றதையுமே அட்டன் பண்ணியிருக்காரு. ஸோ திஸ் கம்ஸ் டே ஆஃப்டர் த யூஎன் ஜெனரல் அசம்பிளி அப்ரூவ் 42 பேஜ். ஸோ இதை இந்த கதையெல்லாம் சொல்றாங்க. ஸோ இதில் ஜஸ்ட் அட்டன் பண்ணியிருக்காரு அப்படின்றது மட்டும் தான் இதில் நியூஸ். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த யூஎன் சமிட் ஆஃப் த ஃபியூச்சரோட தீம் வந்து மல்டிலேட்ரல் சொல்யூஷன் ஃபார் பெட்டர் டுமாரோ. சரிங்களா? ஸோ இதில் நிறைய பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க. லைக் ஈரானோட தலைவர்கள், நிறைய தலைவர்கள் ஃப்ரம் ஈரான், உக்ரைன், அப்புறம் ஈவன் ரஷ்யா டெப்யூட்டி ஃபாரின் மினிஸ்டர் கூட இதில் அட்டன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் டிஸ்ஆர்மமெண்ட் அண்ட் ப்ரிவென்டிங் இன் ஆர்ம்ஸ் ரேஸ் இன் ஸ்பேஸ். ஸோ ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நியூக்ளியர் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க. அப்புறம் குளோபல் டிஜிட்டல் காம்பேக்ட் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அதாவது ஏஐ பற்றி, அப்புறம் சில மற்ற விஷயங்கள் பற்றி. ஸோ ஆஃப்ரிக்கா, ஏஷியா பசிபிக், லாட்டின் அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சில் மோர் ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ மேக்கிங் த கவுன்சில் மோர் ரெப்ரசன்டேட்டிவ்னா அந்த கவுன்சிலாம் திரும்ப நல்லா ரெப்ரசன்டேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார், அதாவது டேட்டா ஓரியன்டாக இதில் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் கிடையாது. பட் நாம் இதில் என்ன படிக்கலாம் அப்படின்னா யூஎன் சமிட் ஆஃப் த ஃபியூச்சர் எங்கே நடந்தது? ஸோ இது நியூயார்க்லாம் நடந்துச்சு. ஸோ இதோட தீம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிலேட்டரல் சொல்யூஷன் ஃபார் அ பெட்டர் டுமாரோ. ஸோ இது படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஸோ எம்ஜி நர்காஸ் அலோகேஷன் ஃபார் FY25. ஸோ எம்ஜி நர்கா பற்றி உங்களுக்கு தெரியும், இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இருக்குல்ல, அந்த ஸ்கீமுக்கான அலோகேஷன் ஃபார் ஃபினான்ஷியல் 25 எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ என்ன எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இந்த பட்ஜெட் ஃபார் FY25 என்னது 86,000 crore இப்போ அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ FY24 போன ஃபினான்ஷியல் இயரில் 60,000 கோடி அலோகேட் பண்ணாங்க. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின வருஷம் FY23ல எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்க? 89,400 crore, அதாவது 89,400 கோடி அலோகேட் பண்ணாங்க. ஆனால் ஃபினான்ஷியல் 24ல அப்படியே கம்மி 60,000 கோடி தான் அலோகேட் பண்ணாங்க. அண்ட் ஃபினான்ஷியல் 24ல இதை ரிவைஸ் பண்ணாங்க. எப்பயுமே பட்ஜெட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவைஸ் எஸ்டிமேட் அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி ரிவைஸ் பண்ணி இதை 1.06 ட்ரில்லியன் கொண்டு வந்தாங்க. பட் திரும்பவும் FY25ல என்ன பண்ணியிருக்காங்க? அதை குறைச்சிருக்காங்க. 86,000 crore தான் இப்போ அலோகேஷன் ஃபார் இந்த எம்ஜி நர்கா ஸ்கீம். ஓகேங்களா? ஸோ இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் நியூஸ். ஸோ எம்ஜி நர்கா ஸ்கீமோட அலோகேஷன் ஃபார் FY25 என்னது 86,000 crore. ஸோ எம்ஜி நர்கா வந்து பார்த்தீங்கன்னா எதை பொறுத்த ஒரு ஸ்கீமு? இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். எப்படி சொல்றது? இந்த சில லேக்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் வத்தி போயிருக்கும், அதை தூர்வாடுற விஷயங்கள்ல ஈடுபடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்த எம்ஜி நர்காஸ்ல வந்து மக்களை வந்து என்டர்டெயின் பண்ணுவாங்க, அதாவது வேலை வாய்ப்புகள் கொடுப்பாங்க. ஸோ இதில் கரண்ட் டேட்டா என்ன சொல்லுதுன்னா, இப்போ ஏப்ரல்லேருந்து இந்த FY25 ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் ஆவரேஜாக ஒர்க் பண்ணுறது 33.93 டேஸ் தான். இது FY24 விட கம்மி, 52.08 டேஸ். ஏன் இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் கம்மியானாங்க? எம்ஜி நர்கால மக்களை என்கேஜ் பண்ணுறது ஏன் கம்மியாக இருக்குன்னா, because of improved rainfall and favorable monsoon conditions have strengthened the rural economy, contributing to decreased demand of MG Nirgas. ஸோ இப்போ சில ஏரிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தூர்வாடுற பணிகள் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே, இந்த மான்சூன்ஸ் நிறைய இருக்கனால, மழையெல்லாம் அதிகமாக பெய்யறதுனால இந்த வேலை வாய்ப்புகள், அதாவது அவங்க வேலை செய்யணும் அப்படின்ற அவசியம் கம்மியாயிடுச்சு, டிமாண்டு கம்மியாயிடுச்சுனால தான் இந்த ஆவரேஜ் ஒர்க்கிங் டேவும் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆவரேஜ் ஒர்க்கிங் டே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ், இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் சிம்பிள் நியூஸ் தான். ஸோ எம்ஜி நர்காவோட அலோகேஷன் பார்த்தோம் 86,000 crore ஃபார் FY25. ஸோ அண்ட் இதோட ஆவரேஜ் ஒர்க்கிங் டே, எதனால வந்து இந்த ஆவரேஜ் ஒர்க்கிங் டே கம்மியாச்சு அப்படின்னா பிகாஸ் ஆஃப் இந்த ரீசன், இம்ப்ரூவ்ட் ரெயின்ஃபால் அண்ட் மான்சூன் கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட், இந்தியாஸ் 100-day பவர் பிளான், தெர்மல் கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷன் அண்ட் ஃபியூச்சர் கோல்ஸ். ஸோ இந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, டோட்டலாக 80 ஜிகாவாட், நல்லா கவனிங்க, டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 80 ஜிகாவாட் வச்சிருக்கோம். 80 ஜிகாவாட் அடிஷ்னல் கெப்பாசிட்டி பை FY32. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக 80 ஜிகாவாட் நம்ம அடிஷ்னல் கெப்பாசிட்டி வச்சிருக்கணும். என்னது? தெர்மல் பவர்லேருந்து வரக்கூடிய கெப்பாசிட்டி வச்சிருக்கணும் பை FY32. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கவர்மெண்ட் ஆரம்பிச்சு 100 நாளுக்குள்ள எவ்வளோ நம்ம தெர்மல் பவர் கெப்பாசிட்டி அவார்ட் பண்ணியிருக்காங்க, இந்த கவர்மெண்ட் அவார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 12.8 ஜிகாவாட்டுக்கான எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அவார்டு பண்ணியிருக்காங்க. அவார்டு மீன்ஸ் லைக் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி டீலை வந்து கொடுத்துக்கிறது, அதுலேருந்து அவங்க 12.8 ஜிகாவாட்டுக்கான பவரை வந்து ஜென்ரேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ தெர்மல் பவர் கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் அட் டோட்டல் ஆஃப் 12.8 gigawatt of new thermal power capacity has been awarded for the construction. ஸோ இந்த தெர்மல் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு டீல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 100 daysல ஆல்ரெடி
28 gigawatt of the targeted is already under construction. ஓகேங்களா, இப்போ நியூவா கொடுத்தது என்னது 12.8 gigawatt, ஆல்ரெடி இருக்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் என்னது 28.4 gigawatt. சரிங்களா, அப்போ டோட்டலாக கூட்டினோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 பக்கம் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ 40 gigawatt கிட்ட நமக்கு இப்போ அவுட்புட் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். சரிங்களா, அதுதான் இந்த நியூஸை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் நியூஸ். ஸோ மற்றதில் யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ ஒன்ஸ். ஸோ இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 12.8 gigawatt அண்ட் ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது அண்ட் டோட்டல் இது பார்த்துக்கோங்க, இந்த டார்கெட்டை பார்த்துக்கோங்க. இது என்னது அடிஷ்னல் கெப்பாசிட்டி. சரிங்களா, எஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெகாவாட் இருக்குல்ல, இந்த ஜிகாவாட் தான் இவங்க மெகாவாட்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட். யூரோப்பியன் யூனியன் proposes 35 billion loan for Ukraine secured by Russian assets. ஸோ நல்லா கவனிங்க, இப்போ உக்ரைன் இருக்காங்க. ஸோ உக்ரைனோட சில அசட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட இருக்குது, அதாவது ரஷ்யன் பேங்க்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த ரஷ்யன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூரோப்பியன் யூனியன்ல ஹெல்ட் ஆயிருக்குது. சரிங்களா, ஸோ இதை வச்சு யூரோப்பியன் யூனியன் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு சில லோன் தராங்க. ஸோ இது என்னன்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரிங்களா, ஸோ இது ரொம்ப சிம்பிள் நியூஸ் தான், நல்லா கவனிங்க. ஸோ யூரோப்பியன் கமிஷன் பிரசிடென்ட் உர்சுலா இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 35 billion euro loan to Ukraine which is backed by the profits from immobilized Russian central bank asset. ஸோ இது என்னன்னு அப்படியே பார்க்கலாம், நல்லா கவனிங்க. This loan is a part of a larger $50 billion support package developed in the coordination with US and G7 country. ஸோ நிறைய பணம் தர வேண்டியது இருக்குது, அதில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து யூரோப்பியன் யூனியன் தராங்க, 35 billion euro தராங்க. The funds will provide stable financial, ஸோ இதெல்லாம் சொல்றாங்க. ஸோ இதில் வந்து பாருங்க approval process. The loan plan requires approval from both European Parliament and qualify majority of UN members. சரி, இதெல்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த ரஷ்யன் அசெட் பத்தி சொன்னாங்கல்ல, அது எப்படின்னு பார்க்கலாம். The repayment for the loan will come from the profits of 280 billion in frozen Russian central bank funds mostly held in Europe. அதாவது உக்ரைனுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட் இருக்குது, அது கிட்டத்தட்ட $280 billion ப்ராஃபிட். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்யன் அசெட்ல இருந்து வரக்கூடிய ப்ராஃபிட். இது மோஸ்டா எங்க இருக்குன்னா யூரோப்ல தான் இருக்குது. அப்ப இதை வச்சுதான் என்ன பண்றாங்க, யூரோப் வந்து உக்ரைனுக்கு தராங்க. ஏன்னா எப்படியும் இந்த அசெட் வந்து இவனுக்கு போகணும், உக்ரைனுக்கு போகணும். ஆனா இந்த அசெட்ல கொஞ்சம் மோஸ்டா என்கிட்ட தான் இருக்குது. அப்ப இவங்கிட்ட போய் எனக்கு இங்க வரதுக்கு ஸ்ட்ரெயிட்டா நானே இங்க இருந்து எடுத்துப்பேன் அப்படின்ற மாதிரியான டீல். சரிங்களா, இது ஜஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேங்களா, ஸோ இதை பேஸ் பண்ணி தான். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, யூரோப்பியன் யூனியன் 35 billion லோன் கொடுத்தாங்க, எதை பேஸ் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் இந்த ரஷ்யன் அசெட்ஸ். ஓகேங்களா, இதுதான் உங்களோட ஆன்சரா இருக்கும். ஓகேங்களா, சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் நியூஸ். இதில் லோன் அமௌண்ட் என்னன்னு பார்த்துக்கோங்க, இந்த ரஷ்யன் அசெட். ஸோ இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட். ஸோ பிரான்ஸ் கமிட்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் சப்போர்ட் ஃபார் நியூக்ளியர் சப்மரைன்ஸ், ஜெட் இன்ஜின்ஸ் அண்ட் அண்டர் வாட்டர் ட்ரோன்ஸ் டு இந்தியா. ஸோ பிரான்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவுக்கு சில விஷயங்கள் தரப்போறாங்க. என்னென்ன தரப்போறாங்க? ஸோ நியூக்ளியர் அட்டாக் சப்மரைன்ஸ் கொடுக்க போறாங்க, அப்புறம் சில ஏர்கிராஃப்ட் இன்ஜின்ஸ், அப்புறம் அண்டர் வாட்டர் ட்ரோன்ஸுமே நமக்கு அதோட டெக்னாலஜி நமக்கு தரப்போறாங்க. சில விஷயங்கள் என்னன்னா சில டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டை செஞ்சே கொடுப்பாங்க, இல்லைன்னா சில டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டோட டெக்னாலஜியை நமக்கு தருவாங்க. அந்த டெக்னாலஜி நாம எடுத்து நாம அந்த டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை நாம மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம். சரிங்களா, இல்லைன்னா அந்த மேனுஃபேக்சர் பண்றதுக்கான அந்த ஹார்ட்வேர்ஸ்லாம் வரும், அதை நாம இங்க அசம்பிள் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணுவோம். இப்போ இந்தியாவும் பிரான்ஸுக்கும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ் வந்து என்ன பண்றாங்க, நியூக்ளியர் அட்டாக் சப்மரைன்ஸ், அப்புறம் வந்து ஏர்கிராஃப்ட் இன்ஜின்ஸ், அண்டர் வாட்டர் ட்ரோன்ஸ் கொடுக்க போறாங்க. ஸோ பிரான்ஸ் இஸ் ப்ரிப்பேர் டு ஆஃபர் 100% ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி ஃபார் 110 kN த்ரஸ்ட் ஏர்கிராஃப்ட் இன்ஜின்ஸ். ஓகேங்களா, ஸோ அப்புறம் வந்து ட்ரோன் சொன்னது இது எல்லாமே கொடுக்க போறாங்க. இதுதான் இதோட நியூஸ், சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் நியூஸ். ஓகேங்களா, ஸோ மற்றதுல யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ ஒன்ஸ். நெக்ஸ்ட். ஸோ இந்தியா அண்ட் சவுத் கொரியா என்கேஜ் இன் டாக்ஸ் டு என்ஹான்ஸ் ட்ரேட் அக்ரிமெண்ட் அண்ட் பூஸ்ட் இனோவேஷன். ஸோ இது நல்லா கவனிங்க, அதாவது இந்தியாவும் சவுத் கொரியாவும் நல்ல நண்பர்கள். சரிங்களா, ஸோ இப்போ என்னன்னா ஆல்ரெடி வந்து இவங்க காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்னு போட்டிருக்காங்க. இதுல என்னன்னா இந்தியா சவுத் கொரியாவுக்கு வந்து ஸ்டீலு இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை வந்து இந்த அலுமினியம் இதெல்லாம் வந்து இந்தியா வந்து சவுத் கொரியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் சவுத் கொரியா வந்து இந்தியாவுக்கு என்னென்ன எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்கன்னா இந்த ஆட்டோமொபைல்ஸ், இந்த மாதிரி
லைக் இப்போ சவுத் கொரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் கம்பெனிலாம் இருக்குது, கார் கம்பெனி. ஸோ அந்த மாதிரியான ஆட்டோமொபைல்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்தியாவுக்குள்ள வரக்கூடிய ஆட்டோமொபைல்ஸ்க்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசா பாதிப்பு கிடையாது. லைக் எப்படி சொல்றதுன்னா, டெஸ்ட் பண்ணி எங்களுக்கு கொடுக்கணும், கரெக்டாக தான் நீங்கள் கொண்டு வரீங்களா, நிறைய பில் எல்லாம் கரெக்டாக எங்களுக்கு காட்டுங்க அப்படின்ற மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோ ஒரு அதிகமான ஒரு செக்கிங்ஸோ இருக்காது. ஓகேங்களா? ஸோ வந்து இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. சவுத் கொரியா வந்து இந்தியாவுக்குள்ள எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்தியாவோட ஸ்டீல் மாதிரியான ப்ராடக்ட்ஸ் சவுத் கொரியாவுக்குள்ள போகும்போது சவுத் கொரியாவோட அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ஸ்டீல்லாம் கரெக்டாக தான் இருக்கா, எங்களுக்கு அந்த டெஸ்ட் சர்டிஃபிகேட்லாம் காட்டுங்க அப்படின்ட்டு ரொம்ப பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்தியா சவுத் கொரியாவுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து, அதாவது எக்ஸ்போர்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. வைல் சவுத் கொரியா இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாக இருக்குது. நாம் இதனால என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ட்ரேட் டெபிசிட் வருது. அதாவது ஸோ இந்த இடத்துல என்னோட ஃபோட்டோ மறைக்கும், இங்கே போடுறேன். அதாவது என்னன்னா, எக்ஸ்போர்ட் அதிகமாக இருக்குது, ஆனால் சரி எக்ஸ்போர்ட் கம்மியாக இருக்குது, ஆனால் இம்போர்ட் என்ன ஆகுது, அதிகமாக இருக்குது நமக்கும் சவுத் கொரியாவுக்கும். ஸோ இதுவே சவுத் கொரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ரேட் சர்ப்ளஸில் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து இம்போர்ட் கம்மியாக பண்ணுறாங்க, ஆனால் நமக்கு எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணுறாங்க. ஸோ இது வந்து மாறணும் அப்படின்ட்டு இந்தியாவும் சவுத் கொரியாவும் ஒரு 11 ரவுண்ட் ஆஃப் டாக்ஸ் போயிடுச்சு. ஸோ ஒரு 11 ரவுண்ட் ஆஃப் டாக்ஸில் வந்து என்கேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்போ முடியும் அப்படின்னு தெரியல. ஸோ அதுதான் இந்த நியூஸில் சொல்லியிருக்காங்க. இந்தியாவும் சவுத் கொரியாவும் நான் டேரிஃப் பேரியர்ஸை அட்ரஸிங் த நான் டேரிஃப் பேரியர்ஸ் அஃபெக்டிங் இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி இந்தியாவுக்கு ஒரு கன்சர்ன் இருக்குது, இந்த மாதிரி எங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது. நாங்கள் கிட்டத்தட்ட வந்து இந்த காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் 2009 பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து 2010 நமக்கு இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் எங்களோட ட்ரேட்ல இம்பேலன்ஸ் இருக்கு, அதனால நம்மளோட இதை வந்து கொஞ்சம் ரிவ்யூ பண்ணி பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ட் அட் வியன்டியன் இன் லேயாஸ். ஓகேங்களா? சைலன்ஸ் ஆஃப் த ஏஷியன் இந்தியா எக்கனாமிக் மினிஸ்டர். ஸோ இந்த மீட்டிங் நடக்கும் போது இதுவும் நடந்திருக்கு. ஸோ ட்ரேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்தியா எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாஸ் எக்ஸ்போர்ட் டு கொரியா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3.7 பில்லியன்ல இருந்து 6.4 பில்லியன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் இம்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10.4 பில்லியன்ல இருந்து 21.1 பில்லியன் அதிகமாக இருக்கு. ஸோ 10.4 பில்லியன் இருந்து 21.1 பில்லியன் அதிகமாக இருக்கு. அப்போ எக்ஸ்போர்ட் வந்து ஓகே இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஆனால் கம்பேர் டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரொம்ப கம்மியாக இருக்கனால ஒரு ட்ரேட் டெபிசிட் இருக்குது. அதனால இதை அட்ரஸ் பண்ணணும்னு பண்றாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ இதுல கொரியா என்ன இம்போர்ட் பண்றாங்க அண்ட் இந்தியா என்ன எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படின்றத நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட். ஸோ ஒடிஷா ப்ரிப்பேர்ஸ் டு ஜாயின் சென்டர்ஸ் ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் மோடியுமே பார்த்தீங்கன்னா 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களும் இந்த பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனால அப் டு 5 lakh வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஹெல்த் கவரேஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒடிஷா இந்த ஸ்கீமை வந்து அவங்க ஸ்டேட்டுக்குன்னு ஒரு ஸ்கீம் வச்சிருப்பாங்க ஹெல்த்துக்கு. அதுவும் இதுவும் ஒரே நிமிஷம் கைஸ், ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்த்துக்கிறேன். ஏன்னா இதை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே சூப்பர், ரெக்கார்ட் தான் ஆகிட்டு இருக்கு. ஒரே நிமிஷம். ஓகே, ஒரு நிமிஷம் கைஸ், சாரி. ஓகே, ஸோ ஒடிஷா வந்து என்னன்னா அவங்களோட ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கீம் இருக்கும். இந்த ஹெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கீம் இருக்கும். அந்த ஸ்கீமும் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ஸ்கீமும் அலைன் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இல்லை என்ன மாதிரியான டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது அதெல்லாம் பார்த்து அந்த ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா வந்து அவங்களோட ஸ்டேட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இப்போ தே ஆர் செட் டு ஜாயின்னு சொல்லியிருக்காங்க. சீனியர் ஹெல்த் மினிஸ்டர் அஃபிஷியலி கன்ஃபார்ம் தட் சம் டெக்னிக்கல் இஷ்யூ ஆர் பீயிங் ரிசால்வ். ஸோ சில டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கும். ஏன்னா இப்போ ஆயுஷ்மான் பாரத் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டலில், அதாவது டிஜிட்டல் சைட்டில் வந்து நம்ம அப்லோட் பண்ணோம், கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படிலாம் இருக்குல்ல. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு கரெக்டாக செட்டில் பண்ணிட்டு ஒடிசா வந்து இதை அவங்களோட ஸ்டேட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கரண்டாக 18 ஸ்டேட்ஸ் ஹேவ் இன்டெகிரேட்டட் தேர் ஹெல்த் ஸ்கீம்ஸ் வித் ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. ஸோ கண்டிப்பாக இந்த பாயிண்ட் நல்லா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ எஸ். ஸோ மற்றதுலாம் 49% ஆஃப் ஆயுஷ்மான் கார்ட்ஸ் ஆர் இஷ்யூ டு உமன். ஸோ இதுவுமே பார்த்துக்கோங்க. 49% ஆஃப் ஆயுஷ்மான் கார்ட்ஸ் வந்து உமனுக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ மற்றதெல்லாம் யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ ஒன். ஸோ இதில் வந்து இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன படிச்சுக்கணும், ஒடிஷா வந்து இந்த ஸ்கீம்குள்ள சேரத்துக்கான வாய்ப்புகள் தேடி பார்த்துட்டு இருக்காங்க, எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. அண்ட் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 18 ஸ்டேட் வந்து இந்த இது வந்து அவங்களோட ஸ்டேட் ஹெல்த் ஸ்கீம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா
இன்டிகிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட், ஸோ ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா, சாரி இது வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வேற மாதிரி இருக்கு சரிங்களா. ஸோ இந்த டைட்டில் விட்டுருங்க. ஸோ இந்த டைட்டில், இந்த நியூஸ் வந்து என்னன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை பற்றின நியூஸ் தான் இது. ஸோ இந்த நியூஸ் என்னன்னு பார்த்துடலாம் சரிங்களா. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஃபார் பர்சன்ஸ் ஏஜ் 15 years and above has remained unchanged at 3.2% in July 2023 to June 2024. ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த லேபர் ஃபோர்ஸ் சர்வே அப்படின்றத எடுப்பாங்க. இதோட ஆனுவல் ரிப்போர்ட் என்ன சொல்லியிருப்பட்டிருக்குன்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து பர்சன்ஸ் above 15 years 15 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் அன்எம்ப்ளாய்டா இருக்கவங்க வந்து அன்சேஞ்சு தான் இருக்கு. போன வருஷம் என்ன ரேட் இருந்துச்சோ அதே பர்சன்டேஜ் ரேட் தான் இந்த இருக்குது. ஸோ 3.2% இருக்குன்றாங்க. ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக் நல்லா கவனிங்க. ஸோ என்னது, இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் என்னது 3.2% இருக்குது, ஏஜ்டு above 15 and above சரிங்களா. ஸோ இதை வந்து மேல் வந்து பார்த்தீங்கன்னா 3.3%, 3.2% குறைஞ்சிருக்கு. ஃபீமேல் வந்து என்ன இருக்குன்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2.9 இருக்குது, பட் 3.2 வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன அர்த்தம், நிறைய பெண்களுக்கு வேலை இல்லைன்னு அர்த்தம், அதாவது ஃபீமேலில். இதே மேலில் வந்து கம்மியாக இருக்குது, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம், நிறைய மேல் வந்து ஒர்க்குக்கு போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேட் ரேட்டில் இந்த இந்த லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்னா என்னன்னா, வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இல்லைன்னா வந்து வேலையை தேடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான பர்சன்ஸ். ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ், ஸோ 15+ ஏஜில் இருக்காங்களே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக 60.1% இருக்குது. ஸோ போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இது 57.9% இருந்தது, இப்போ அதிகமாக இருக்குது. அதாவது அதிகமாக இருக்குது மீன்ஸ் என்ன அர்த்தம், நிறைய பேர் வேலை செய்கிறாங்க இல்லைன்னா வேலையை தேடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பர்சன். இதுவே மேலில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 78.5லேருந்து 78.8%. அண்ட் ஃபீமேலில் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 37லேருந்து 41 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நோட்டபிள் இன்க்ரீஸ். ஸோ அப்போ இது வந்து என்னது, வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இல்லை வேலையை தேடிட்டு இருக்காங்க அந்த பர்சன்டேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வேலை இல்லாத பர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்ற ரேட். இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டேட்டாவை நல்லா படிச்சுக்கோங்க. இந்த ரெண்டு டேட்டா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. அண்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு எவ்வளோ இருக்குது, 3.2%. ஓகேங்களா. நெக்ஸ்ட், ஸோ மற்றது யூ கேன் ஜஸ்ட் ஒர்க்கர் பாப்புலேஷன். ஓகேங்களா. ஸோ ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ, ஸோ இதுவுமே பார்த்துக்கோங்க. ஸோ எத்தனை பேர் இந்த ஓவரால் பாப்புலேஷனில் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது இருக்குது. ஸோ மேல் எவ்வளோ, ஃபீமேல் எவ்வளோ அப்படின்னு இருக்காங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட், ஸோ NHPC பேஸ் ஃபைனல் டிவிடெண்ட் ஆஃப் 338.51 crore டு கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா NHPC வந்து எவ்வளோ ப்ராஃபிட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ டிவிடெண்ட் மீன்ஸ் நத்திங் பட் ப்ராஃபிட். ஸோ எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, 338.51 crore கொடுத்துருக்காங்க டு கவர்மெண்ட். ஸோ இவங்க டோட்டலாக எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருந்துச்சுன்னா, FY24ல் வந்து பார்த்தீங்கன்னா 1,286.33 crore கொடுக்க வேண்டியது டோட்டலாக. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டே இருந்தாங்க. இப்போ ஃபைனல் டிவிடெண்ட் 338.51 crore கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. யாரு, NHPC சரிங்களா. சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் நியூஸ். நெக்ஸ்ட், ஸோ லெப்டினன்ட் ஜெனரல் முகமது அசீம் மாலிக் அப்பாயிண்டட் as the நியூ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் பாகிஸ்தான்ஸ் இன்டர் சர்வீஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி. ஓகேங்களா. இப்போ நமக்கு எப்படி இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இருக்குது, இப்போ ரா. ஓகேங்களா. ஸோ ராலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, அதாவது இன்டெலிஜென்ஸாக உள்ளே போயிட்டு ஒரு ரா ஏஜென்ட்லாம் சொல்லுவாங்களே, இந்த மாதிரி நமக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது மாதிரி பாகிஸ்தானுக்கு ஒரு ஸ்பை ஏஜென்சி இருக்குது, அது பேர் என்னது, இன்டர் சர்வீஸ் இன்டெலிஜென்ஸ், ISI அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதுக்கு இப்போ டைரக்டர் ஜெனரலாக யார் அப்பாயிண்ட் ஆயிருக்காருன்னா முகமது அசீம் மாலிக் சரிங்களா. அண்ட் இவர் யாரை சக்சீட் பண்றாருன்னா லெப்டினன்ட் ஜெனரல் நதீம் அர்ஜுன் அப்படின்றவரை சக்சீட் பண்றாரு. சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் நியூஸ். நெக்ஸ்ட், ஸோ ஏர்டெல் வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலியோட ஸ்பார்க்கிள் அப்படின்றவங்க கூட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. யாரு, பாரதி ஏர்டெல் இட்டாலியோட ஸ்பார்க்கிள் அப்படின்ற கம்பெனி கூட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா இந்த ப்ளூ ராமன் சப்சி கேபிள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடலுக்கடியில் வந்து கேபிள் போகும் ஒரு 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 கான்டினென்ட்லேருந்து இன்னொரு கான்டினென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் மூலயமா நம்ம என்ன பண்ணலாம், இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இந்த மாதிரி கொண்டு வரலாம். நீங்கள் இன்னுமே பார்த்தீங்கன்னா ஓஷன்ஸில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கேபிள்ஸ் இருக்கும். அந்த கேபிள்ஸ்லாம் என்னன்னா இந்த மாதிரி இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இதுக்குமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்டர் வாட்டர் இந்த ப்ளூ ராமன் சப்மெரைன் கேபிள். ஸோ இதை வந்து அண்டர் வாட்டர் கேபிள் இருக்குல்ல, அதுதான் என்ன சொல்லுவாங்க, இந்த ராமன் சப்மெரைன் கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாரதி ஏர்டெல் யார் கூட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க, ஸ்பார்க்கிள். எதுக்காகனா இந்த டு ஆக்சஸ் கெப்பாசிட்டி. ஓகேங்களா. டு ஆக்சஸ் கெப்பாசிட்டி ஆன் ப்ளூ ராமன் சப்மெரைன் கேபிள் சிஸ்டம் கனெக்டிங் இந்தியா அண்ட் இட்டாலி. ஸோ இந்தியாவும் இட்டாலியும்
அதாவது சேட்டலைட் மூலமாக கனெக்ட் பண்ணலாம். இன்னொன்று எப்படின்னா இந்த அண்டர் வாட்டர் கேபிள்ஸ் மூலமா கனெக்ட் பண்ணலாம். ஸோ மோர் தேன் 6 lakh kilometers ஆஃப் ஃபைபர் ஸ்பேனிங் ஃப்ரம் யூரோப் டு ஆஃப்ரிக்கா அண்ட் மிடில். ஸோ இவ்வளோ இருக்குதான், இவ்வளோ பெரிய கேபிள் சிஸ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இதில். ஸோ இந்த ஸ்பார்க்கிள், ஸோ ஸ்பார்க்கிள் கம்பெனி வந்து இட்ஸ் அ மேஜர் பிளேயர் இந்த டெலிகம்யூனிகேஷன் கேபிள் இண்டஸ்ட்ரி விச் ஓன்ஸ் அண்ட் மேனேஜஸ் இத்தனை கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ஃபைபர் கேபிள்ஸ் வந்து இந்த ஸ்பார்க்கிள் வந்து ஓன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. த டூ ஆஃப்ரிக்கா இஸ் அமங் த லாங்கஸ்ட் சப்சி கேபிள் சிஸ்டம் இன் த வேர்ல்டு. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, டூ ஆஃப்ரிக்கா is among the longest subsea cable system in the world, spanning over 45,000 km. சரிங்களா? Yes. So already 2022ல Airtel has announced partnership with Meta and STC to extend 2 Africa Pearls. So இந்த 2 Africa Pearls இப்போ எப்படி இட்டாலியோட ஸ்பார்க்கிள் இருக்கலாம், அந்த மாதிரி ஆப்பிரிக்காவுக்கு வந்து ஒரு கேபிள் ஆப்ரேட்டர், கேபிள் மேனேஜ்மெண்ட் இந்த இது இருக்குது, அவங்க பேர் வந்து 2 Africa Pearls. இந்த 2 Africa Pearls தான் இருக்கிறது லாங்கஸ்ட் சப்சி கேபிள் சிஸ்டம் வச்சிருக்காங்களாம். அதாவது லாங்கஸ்ட் சப்சி கேபிள் சிஸ்டம் வச்சிருக்காங்களா, அதுல ஒன் ஆஃப் த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆஃப்ரிக்கா அப்படின்றாங்க. சரிங்களா. ஸோ இதுதான் இதோட நியூஸ். ஸோ இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் ஏர்டெல் வந்து ஸ்பார்க்கிள் கூட சேர்றாங்க, இந்தியாவும் இட்டாலியும் கனெக்ட் பண்றதுக்காக த்ரூ ப்ளூ ராமன் சப்மெரைன் கேபிள்ஸ். கிரண் ராவோ லபாட்டா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆஸ்கருக்கு செலக்ட் ஆயிருக்கு. 2025 ஆஸ்கர் அவார்டு இருக்குல்ல, அதுக்கு இந்தியாவில இருந்து எந்த மூவி செலக்ட் ஆயிருக்குன்னா இந்த லப்பாத்தா லேடிஸ் அப்படின்ற இதை வந்து செலக்ட் ஆயிருக்கு. சரிங்களா. ஸோ ஃபிலிம் மேக்கர் இதோட டைரக்டர் யாருன்னா கிரண் ராவோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ட்ராமா. ஸோ லப்பாத்தா லேடிஸ், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்கருக்கு செலக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுதான் இதோட நியூஸ். ஸோ நிறையா ஃபிலிம்ஸ் இருந்திருக்கு, அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஆஸ்கருக்கு இந்த ஃபிலிம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ எது இந்த இதில் காம்படிட் பண்ணிச்சுன்னா அனிமல், கில், கல்கி, ஸோ இந்த மாதிரி நிறையா மூவிஸ் வந்து காம்பீட் பண்ணிச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லப்பாத்தா லேடிஸ் தான் செலக்ட் ஆயிருக்கு. சரிங்களா. ஸோ இந்த நியூஸும் பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், ஸோ அல்கார் செக்யூர்ஸ் லேவர் கப் விக்டரி ஃபார் டீம் யூரோப். சரிங்களா. ஸோ இந்த நியூஸ் என்னன்னா 4 time கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் யாரு, கேர்லஸ் அல்கார்ஸ். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லர் ஃப்ரிட்ஸை வந்து ஓவர் கம் பண்ணி, அதாவது டிஃபீட் பண்ணி இந்த கப்பை வாங்கியிருக்காரு. சரிங்களா. ஸோ ஆஸ் டீம் யூரோப் ரெயில் டு பீட் டீம் வேர்ல்ட். ஸோ எந்த கப் வாங்கியிருக்காரு, லேவர் கப். ஸோ யார் வின்னர், ஸோ கேர்லஸ் அல்கார்ஸ். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காரு. டெய்லர் ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ரன்னர் அப். அண்ட் இவர் வின் பண்ணதுனால யார் எந்த டீம் ஒன்று இருக்கு, டீம் யூரோப். ஓகேங்களா. ஸோ டீம் யூரோப் வின் பண்ணியிருக்குது. யாரை வின் பண்ணியிருக்குது, டீம் வேர்ல்டை வின் பண்ணி இந்த லேவர் கப்பை வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இட்ஸ் சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் நியூஸ். இது ஒரு பேட்மிண்டன், இந்த கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன்ஸ். நெக்ஸ்ட், ஸோ வேர்ல்டு ஃபார்மசிஸ்ட் டே. சரிங்களா. ஸோ வேர்ல்டு ஃபார்மசிஸ்ட் டே வந்து செப்டம்பர் 25 அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ஸோ எவ்ரி இயர் 25th செப்டம்பர் இஸ் அப்சர்வ்ட் அஸ் வேர்ல்டு ஃபார்மசிஸ்ட் டே. அண்ட் இந்த 2024 தீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட் மீட்டிங் குளோபல் ஹெல்த் நீட்ஸ். சரிங்களா. ஸோ 2009 த இன்டர்நேஷனல் ஃபார்மக்யூட்டிக்கல் ஃபெடரேஷன் கவுன்சில் அனௌன்ஸ் தட் வேர்ல்டு ஃபார்மசிஸ்ட் டே வுட் பி செலிப்ரேட்டட். ஸோ இவங்க தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யாரு, இன்டர்நேஷனல் ஃபார்மக்யூட்டிக்கல் ஃபெடரேஷன் கவுன்சில். ஸோ இவங்க தான் 2009 25th செப்டம்பர் வந்து இந்த மாதிரி செப்டம்பர் வந்து வேர்ல்டு 25th செப்டம்பர் வேர்ல்டு ஃபார்மசிஸ்ட் டேவா அப்சர்வ் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இயர் 1912 த இன்டர்நேஷனல் ஃபார்மக்யூட்டிக்கல் ஃபெடரேஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து இதோட அந்த டேவோட சிக்னிஃபிகன்ஸ். அண்ட் இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டேவை பாருங்க, இதோட தீமை பாருங்க. சரிங்களா. ஸோ இது மட்டுமே போதும். ஸோ எஸ் கைஸ், இதோட பார்த்தீங்கன்னா நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் முடிஞ்சது. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்துருங்க. சரிங்களா. இது ரெக்கார்டாக தான் இருக்கும், மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இருந்து நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு பிடிஎஃப் வேணா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் லிங்கை கிளிக் பண்ணி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ நைஸ் டே, பாய்.